என்றால் si nous ne le connaissons pas, எங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள். les problèmes que nous rencontrons dans notre vie. லூக்கா எழுதின சுவிசேஷம் Évangile selon Luc, ஆமே 21வது அதிகாரம். chapitre 21, லூக்கா எழுதின சுவிசேஷம் மன்னிச்சுக்கொள்ளுங்க 19வது அதிகாரம் chapitre 19, 41வது வசனத்திலே இருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். versets 41 à 44. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். Le Seigneur Jésus-Christ pleura sur Jérusalem. எருசலேமை நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு Il s'adresse à la ville de Jérusalem et pleure sur Jérusalem. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். Il aurait été bien que tu connaisses ces choses இப்பொழுது qui appartiennent à la paix. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் Mais இருக்கு. maintenant elles sont cachées à tes yeux. உன்னாலே அறிய Tu முடியவில்லை. n'arrives pas à les connaître. ஆனா உனக்கு ஒரு நல்ல சமாதானத்தோடு சமாதானம் வந்திருக்கிறது. Mais une belle paix est venue auprès de toi. எருசலேமே உனக்கு சமாதானம் வந்திருக்கிறது. Jérusalem, la paix est venue auprès de எது toi. அந்த சமாதானம்? Quelle est cette ஆண்டவராகிய paix? இயேசுவே C'est le Seigneur சமாதானம். Jésus-Christ qui représente la paix. ஆதியாகமம் 49:10, Dans Genèse 49:10, ஏசாயா 9:6, Ésaïe 9:6, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது இயேசு சமாதான கர்த்தர், que l'Éternel est le prince de paix. சமாதான காரணர், Et l'Éternel de paix, celui qui procure la சமாதான paix. பிரபு, C'est le prince de paix. சமாதானத்தின் தேவன். C'est le Dieu de paix. அவர் இறங்கி வந்து எருசலேமில வந்து நிற்கிறார். Il est descendu et il se tient à Jérusalem. எருசலேம் அவரை அறியவில்லை. Jérusalem ne le connaît pas. எருசலேம்